அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 5ஆம் வகுப்பை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கடந்த 4ஆம் வகுப்பில் குரானால் நம்ம பயனடையணும் அப்படின்னா அதை ஓதி அதை புரிந்து கொண்டு அதனோட நெருங்கணுன்னா நமக்கு 4 தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 தகுதிகளை போன வகுப்பில் பார்த்தோம். அதில் முதல் தகுதி குரானை அணுகும்போது அதுக்கிட்ட தாழ்மையாக அணுகணும், குரானிடம் தாழ்ந்து போகணும். 2ஆம் தகுதி முன்முடிவுகளுடன் குரானை அணுகக்கூடாது. 3ஆவது தகுதி செயல்படுத்த வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை செவியேற்கணும்னு இந்த 3ஐயும் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் 4ஆவது தகுதியை பார்ப்போம். 4ஆவது தகுதி என்னென்னா, குரானை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நமக்கு தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை தகர்த்து எறிதல், அந்த குரானோட நெருங்கிறதுக்கு அணுகிறதுக்கான தடைகள் இருக்கும். அந்த தடைகளை தகர்த்து எறிதல் தான் 4ஆவது தகுதி. நம்ம எல்லாருமே நினச்சிட்ருப்போம், நம்ம குரானுக்குள்ளே வந்துட்டோம், குரானை படிக்கிறோம், குரானுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லை. நடுவில் ஒரு தடை ஒன்று இருக்குது. நம்ம அந்த தடையை உணராமல் அந்த தடைக்கு பின்னாடி இருந்தே குரானை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த குரான் நமக்கு லைஃப் சொல்யூஷன்ஸை கொடுக்கறதா நம்ம ஃபீல் பண்ணுறதில்ல. 29வது அத்தியாயம் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம், நன்மை செய்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான். அதாவது குரானை கற்றுக்கொள்கிறதுல நம்ம எவ்வளவு தூரம் உழைக்கிறோம், முயற்சிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல ஜிஹாத் அப்படின்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோம், அதோட கடைசி படிநிலை வரைக்கும் உழைக்கிறதுக்கு பேர் தான் ஜிஹாத். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறோம். அப்போது அந்த வெண்ணெய் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம கடைசி அந்த வெண்ணெய் வர வரைக்கும் நம்ம கடையும் போது தான் அது நமக்கு கிடைக்கும். இல்லை சும்மா ஒரு 2 சுற்றி பார்ப்போம், வருதான்னு பார்ப்போம்னா நமக்கு அந்த அவுட்புட் கிடைக்காது, அந்த வெண்ணெய் கிடைக்காது. அந்த கடைசி படிநிலை வரைக்கும் அந்த விஷயத்துக்காக உழைக்கிறது தான் ஜிஹாத். குரானை கற்றுக்கொள்ளும் போதும் அதே தான். குரானுடைய முழுமையான அந்த பொக்கிஷங்களை நம்ம அடையணும், அது அனைத்து கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கிக்கணும், அது நமக்கு பயனளிக்கணும் அப்படின்னா நடுவில் நிறைய தடைகள் இருக்குது. ஷைத்தான் நிறைய தடைகளை போடுவான். அந்த தடைகளை தாண்டி கடந்து அதுக்காக உழைத்து அதை அடையணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், உழைப்போருக்கு அல்லாஹ்வோட வழியை காட்டுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் 16வது அத்தியாயம் 98வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்வீராக. நம்ம எல்லாருமே குரானை ஓதும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு தான் ஓதுறோம். அது நமக்கு சின்ன வயசுலேருந்தே மதரசாலேருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னென்னா, அது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கிறது வெறும் வாயளவில் சொல்லாமல் அதோடைய அர்த்தத்தை உணர்ந்து அது ஒரு உணர்வு பூர்வமான துவா. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு துவா. அப்படி அதை உணர்வு பூர்வமாக ஓதி நம்ம கேட்கணும். ஏன்னா ஷைத்தான் நம்ம அந்த குரானை வாசித்து புரிஞ்சு சிந்தித்து செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப கங்கணம் கட்டிட்டு வேலை செய்வான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு சாதாரண தனியாக ஷைத்தானை நம்ம லேஸில் எடை போட்டுறக்கூடாது, லேசானவன் நினச்சிடக்கூடாது. ஷைத்தான் ஒரு படையோடு இருக்கான்னு அல்லாஹ் சொல்கிறான். குதிரைப்படை, காலாட்படை, அப்புறம் இன்னும் சப்தங்களை கொண்டுலாம் அவன் நம்மளை வலிக்கெடுப்பானான். அவன் நம்மளை எப்படி வலிக்கெடுக்கலாம் அப்படின்னு அவன் அவன் இதுக்காகவே வேலை செய்கிறான் அவன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஷைத்தான்கிட்ட நம்ம ஒரு தனி ஆளாக சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வின் உதவியை நம்ம பெற பார்க்கணும். ஏன்னா ஷைத்தானை படைச்சதே அல்லாஹ் தானே. அதனால் இறைவனிடம் உதவி தேடும்போது அவனை ஈஸியாக நம்மளால் வென்றெடுக்க முடியும். அல்லாஹ் தனக்கு ரப்புங்கிற பெயர் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான். எல்லா உயிரினங்கள் எல்லா விஷயங்களையும் படைச்சி அந்த மனித குலத்தை படைச்சி அவங்களுக்கு எந்த மாதிரியான தீமைகள் வரும், அந்த தீமைகளை அவங்க எப்படி தகர்த்து எறியலாம், அதுக்கான வழிகாட்டுதலையும் அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா தன்னை ரப்பு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்.
ஷைத்தான் கிட்ட வந்து நம்மளால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுக்கு போகிறோம் நம்ம, அங்கே ஒரு நாய் இருக்குது. நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த நாய் நம்மளை பார்த்து குறைக்குதுன்னா, நம்ம அந்த நாய் கூட வந்து சண்டை போட மாட்டோம். நீ என்னை பார்த்து சத்தம் போடுறியா, நான் உன்னை விட எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லி அந்த நாய்க்கிட்ட நம்ம சத்தம் போட மாட்டோம். மாறா என்ன செய்வோம், அந்த வீட்டு ஓனரை நம்ம கூப்பிடுவோம். அவர் நமக்கு தெரிஞ்சவராக இருப்பார். அவரை கூப்பிட்டு இங்கே பார்ப்பா உன் நாயின்னு சொன்னால் அவர் ஒரு சத்தம் போட்டோடனே அந்த நாய் வந்து அடங்கிடும். அப்போது அப்படி தான் அந்த ஷைத்தானுடைய ஓனரே அல்லாஹ் தானே. அப்போது அல்லாஹ்வின் உதவியை நம்ம தேடும்போது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம ஈஸியாக ஷைத்தானை வந்து வென்றுட முடியும் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இருப்பானே தவிர அல்லாஹ்கிட்ட அவன் ஒன்றுமில்லாதவனாக தான் ஆயிடுவான். குரானில் நுழையிறதுக்கு முன்னாடி, குரானை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கணும்னா, நம்ம நேர்வழி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிரார்த்தனையோடு நம்ம வந்து அதை ஆரம்பிக்கணும். ஷைத்தான்கிட்டருந்து பாதுகாப்பு வேண்டி உணர்வுபூர்வமான துவாவை கேட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம அதை உணர்வுபூர்வமாக வந்து நம்ம இந்த விஷயங்களோட அணுகணும் குரானை. 7வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னை வழிகெட்டவனாக ஆக்கியதால் அவர்களுக்காக உனது நேரான பாதையில் அமர்ந்து கொள்வேன் என்று அவன் கூறினான். ஷைத்தான் சொல்கிறான், மனிதர்களுடைய நேரான பாதையில் போய் நான் அமர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நேரான பாதைங்கிறது என்னன்னா, நிச்சயமாக அது வந்து குரானில் தான் நேரான பாதை இருக்குது. அப்போ அவன் என்ன செய்வான்னா, குரான் படிக்கிறவங்கள தான் அவன் வந்து டார்கெட் பண்ணுவான். ஏற்கனவே குரான் ஓதாமல் இருக்கிறவங்க, அல்லாஹ்வின் பால் திரும்பாமல் இருக்கிறவங்கள வந்து அவனுக்கு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யார் அல்லாஹ்வின் மீது திரும்பிடுவாங்களோ, அந்த குரானை படிச்சுடுவாங்களோ, சிந்திச்சு நேர்வழி பெற்று அவங்க நன்மை அடைஞ்சிருவாங்களோ, மறுமையில் வெற்றி அடைஞ்சிருவாங்களோ அப்படின்னு அவன் யாரை கண்டு பயப்படுறானோ அவங்கள தான் டார்கெட் பண்ணுவான். எப்படின்னா, அந்த குரானை நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னா, உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, சீக்கிரம் படித்து முடிச்சிடலாம், நிறைய வேலைகள் இருக்குது, இதோட போதும் அப்படின்னு பல சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். குழந்தைங்க இருக்காங்க பார்க்கணும், அடுத்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி அவன் டைவர்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய நமக்கு பொக்கிஷமான விஷயங்களை நம்ம வந்து உள்வாங்கிக்க முடியாமல் அவன் தொடர்ந்து அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். 4வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோர் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுகின்றனர். ஏக இறைவனை மறுப்போர் தீய சக்திகளின் பாதையில் போரிடுகின்றனர். எனவே ஷைத்தானின் கூட்டாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள். ஷைத்தானின் சூழ்ச்சி பலவீனமானதாக உள்ளது. ஷைத்தான் எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும், அவன் எவ்வளவு தூரம் நம்மளை வழிகெடுக்கணும்னு உழைச்சாலுமே, அல்லாஹ்வின் பாதையில் போரிடும்போது அல்லாஹ் வந்து சொல்கிறான், சைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம குரானை படிக்கும்போது நமக்கு வரக்கூடிய ஷைத்தானிய எண்ணங்கள், ஷைத்தானிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இறைவனிடம் உணர்வுபூர்வமாக துவா கேட்டு அவனை வீழ்த்தணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.